Hello guys, welcome to our channel. நம்ம ஆல்ரெடி PowerPointல பாத்தீங்கன்னா ரிவ்யூ வரைக்கும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். இப்போ வியூ பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? சாரி ஃபார் தி டிலே. ஆன்லைன்ல கிளாसेस போயிட்டு இருந்தங்காட்டி வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு டைம் இல்ல. சோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிலேவா வருது. இனிமே ஆக்சஸோட வீடியோல உங்களுக்கு கரெக்ட்டா வந்து அப்பப்போ நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சரி, இப்போ வியூ பத்தி பார்க்கலாம். வியூவை நீங்க கிளிக் பண்ணும்போது அதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கும்னா நார்மல், ஸ்லைட் ஷோ, நோட்ஸ் பேஜ் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரசன்ட் பண்ணும்போது இருக்கிற வியூஸ். சோ நமக்கு இந்த இடத்துல கீழே வந்து பிரசன்டேஷன் வியூஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க நான் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாமே வந்து எம்டியான ஸ்லைட் தான். நான் எதுவுமே இதுல ஃபில் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஸ்லைட்ல நம்ம இருக்கோம். நார்மல் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிளிக் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற வியூவே என்னன்னு கேட்டீங்கன்னா நார்மல் வியூ தான். ஓகேங்களா? இப்ப நான் ஸ்லைட் ஷார்ட்டர் கொடுத்துறேன். இப்ப பாருங்க, நம்ம எவ்வளவு ஸ்லைட்ஸ் நம்ம ஓபன் பண்ணியிருந்தாலும் எல்லாமே ஒரே ஸ்கிரீன்ல நமக்கு சின்ன சின்ன பாக்ஸஸா காமிக்கும். இதுக்கு பேர் தான் வந்து ஸ்லைட் ஷார்ட்டர். இல்ல மறுபடியும் நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வேணும்னா நார்மல் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் நோட்ஸ் பேஜ். இந்த ஸ்லைட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுல நமக்கு ஏதாவது நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லைட்குள்ளேயே நம்ம எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு கீழே இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறதுக்கான பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதை நீங்க ஜூம் கூட பண்ணிக்கலாம். என்ன நோட்ஸ், அந்த ஸ்லைட்ல உங்களுக்கு என்ன நோட்ஸ் எடுக்கணுமோ அதை வந்து நீங்க கீழே டைப் பண்ணிக்கலாம். இந்த நோட்ஸ் வந்து நமக்கு அப்படியே தான் இருக்கும். எப்ப வேணாலும் நீங்க ஷோ பண்ணி பாத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் நார்மல் கொடுத்துறேன். இப்ப பாருங்க, நார்மலா நமக்கு வியூ ஆகுது. அந்த நோட்ஸ் எங்க காமிக்கும்னா அந்த ஸ்லைடை நீங்க கிளிக் பண்ணும்போது கீழே வந்து நமக்கு நோட்ஸ் வியூ ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த ஸ்லைடோட பாட்டம்ல வந்து நமக்கு நம்ம டைப் பண்ண நோட்ஸ் வந்து வியூ ஆகும். தென் ஸ்லைட் ஷோ. ஸ்லைட் ஷோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸ்லைட் ஷோ ஆப்ஷன்ல வந்து இங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரம் பிகினிங், அதுக்கான ஷார்ட் கீ வந்து F5 பார்த்தோம் இல்லைங்களா? சேம் அதே ஆப்ஷன் தான் நமக்கு இங்கே இருக்கு. அதுக்கான ஷார்ட் கீ வந்து F5. ஓகேங்களா? தென் ஸ்லைட் மாஸ்டர். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி அவங்களே மேக் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மாஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இதுல நீங்க டைப் பண்ணிக்கலாம். இதுல வந்து அவங்களே லெவல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி புல்லட்ஸ் எல்லாம் போட்டு எல்லாமே அவங்களே பண்ணிருப்பாங்க. இதுல உங்களுக்கு என்ன ஹெட்டிங் வேணுமோ அதுல இருக்கிறத எரேஸ் பண்ணிட்டு நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல பாருங்க, ஹெட்டர், ஃபூட்டர், பேஜ் நம்பர் எல்லாமே நமக்கு இருக்கு. இல்ல இதெல்லாம் நமக்கு வேண்டாம், நார்மலா தான் வேணும் அப்படின்னா நீங்க எகைன் வியூ வந்து நார்மல் வந்து கொடுத்துக்கலாம். இப்ப நீங்க ஸ்லைட் மாஸ்டர் கிளிக் பண்ணும்போது அதுக்கான மெனு வந்து நமக்கு ஓபன் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதுல நீங்க என்னெல்லாம் பண்ணிக்க முடியும்னா இந்த ஸ்லைட்ஸ் போக இன்னொரு ஸ்லைடு உங்களுக்கு இன்செர்ட் ஆகணும்னா இன்செர்ட் ஸ்லைட் மாஸ்டர் கொடுத்தீங்கன்னா நியூவா இன்னொரு ஸ்லைட் வந்து நமக்கு இன்செர்ட் ஆகும். ஓகேயா? இல்ல அந்த ஸ்லைடு வேண்டாம் அப்படின்னா அது நீங்க டெலிட் பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனா நமக்கு இங்க இருக்கு. ஃபூட்டர் வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபூட்டர் ரிமூவ் ஆயிடும். டைட்டில் வேண்டாம்னா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். நமக்கு டைட்டில் வந்து ரிமூவ் ஆயிடும். இல்ல அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க அதை வந்து டிக் பண்ணிக்கணும். நீங்க அதோட தீம் பாருங்க, இப்ப நமக்கு ப்ளூ கலர்ல இருக்கு. இப்ப நான் தீம் மாத்திரமே பாருங்க, நமக்கு தீம் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற மாஸ்டர்ஸ்ல நீங்க தீமும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த தீம் ஓகே, ஆனா கலர் வேற வேணும்னா கலர்ஸும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் லோட் ஆயிட்டு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? தென் ஃபாண்டோட சைஸ், பேக்ரவுண்ட் ஸ்டைல் எல்லாமே உங்களால மாத்திக்க முடியும். இப்ப நான் ஹைட் பேக்ரவுண்ட் கொடுத்தோன்னே பாருங்க, பேக்ரவுண்ட் நமக்கு ஹைட் ஆயிடுச்சு. இதே அந்த டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா பேக்ரவுண்ட் நமக்கு வியூ ஆகும். பேஜ் செட்டப் அப்படின்னா நமக்கு போர்ட்ரேட்ல இருக்கணுமா, லேண்ட்ஸ்கேப்ல இருக்கணுமா, அதெல்லாம் நம்ம செட் பண்ணுவோம். தென் அந்த ஸ்லைடோட வித், ஹைட் அதெல்லாமே நம்ம இங்க செக் பண்ணிக்கலாம். க்ளோஸ் மாஸ்டர் வியூ கொடுத்தீங்கன்னா ஸ்லைட் மாஸ்டர் வியூ வந்து நமக்கு க்ளோஸ் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நமக்கு நார்மல் பேஜ் வியூல வந்து வந்திருக்கு. தென் ஹேண்ட் அவுட் மாஸ்டர்ஸ். ஹேண்ட் அவுட் மாஸ்டர்ஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்லைட்ஸ் எல்லாமே ஒரே பேஜ்ல வியூவானா எப்படி இருக்குங்கிறது இங்க காமிக்கும். ஆனா ஸ்லைட்ஸ்ல டைப் பண்ணிருந்தீங்கன்னா அந்த டைப்பிங்கோட காமிக்கும். இப்ப நான் எம்டி ஸ்லைட் எடுத்துக்காட்டி நமக்கு எம்டியா காமிக்குது. மெயினா இது நம்ம எதுக்கு ஒர்க் பண்ணுவோம்னா இதோட ஹெட்டர், ஃபூட்டர் அண்ட் டேட் அண்ட் டைம் எது வேணுமோ நம்ம இதுல ஆல்டர் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபூட்டர்ல கர்சர் கிளிக் பண்ணிட்டு டைப் பண்ணுங்க, நீங்க டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க பேஜ் நம்பரையும் நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் 4 கொடுத்துக்கிறேன். மேல நீங்க வந்தாலும்
இங்கேயும் நம்மளால ஹெட்டர் ஃபூட்டர் வந்து டைப் பண்ணிக்க முடியும். இல்ல நமக்கு ஹெட்டர் வேணுமா, டேட் வேணுமா, ஃபூட்டர் வேணுமா, பேஜ் நம்பர் வேணுமாங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் வந்து டிக்ல இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம்னா ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் டிக்க நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நமக்கு ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? நார்மலா உங்களுக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியே வியூக்கு வரணும்னா க்ளோஸ் மாஸ்டர் வியூ கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு அது வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நோட்ஸ் மாஸ்டர். நோட்ஸ் மாஸ்டர் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா சேம் நமக்கு வந்து ஹெட்டர், ஃபூட்டர், பேஜ் நம்பர் எல்லாம் ஓபன் ஆகும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஸ்லைடுக்குமே நம்ம அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி கீழே நமக்கு நோட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி வந்துருக்கும். இப்ப பாருங்க, கிளிக் டு எடிட் மாஸ்டர்ஸ் டெக்ஸ்ட் ஸ்டைல், அது வந்து நமக்கு மெயின் டைட்டிலா கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அதுக்கான நோட்ஸ் வந்து நமக்கு இங்க காமிச்சிருக்கும். அதுக்கான நோட்ஸ் என்னவோ அதை வந்து நீங்க இங்க இருக்கிற டெட்டர்ஸை டெலீட் பண்ணிட்டு டைப் பண்ணிக்கலாம். தென் செகண்ட் லெவலுக்கான நோட்ஸை செகண்ட் லெவல்ல டைப் பண்ணிக்கலாம். தேர்ட் லெவலுக்கானதை தேர்ட் லெவல்ல டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். சேம் இதுக்கும் வந்து நீங்க ஹெட்டர், ஃபூட்டர், டேட் அதெல்லாம் வேணுமா வேண்டாமான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் தீம்ஸையும் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வியூ உங்களுக்கு போதும் அப்படின்னா க்ளோஸ் மாஸ்டர் வியூ கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு அந்த வியூ வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வந்து நம்ம பிரசன்டேஷன் வியூஸ் வந்து பார்த்திருக்கோம். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூலர். இப்ப ஜென்ரலாவே பவர் பாயிண்ட்ல நமக்கு ரூலர் லைனே இருக்காது. அந்த லைன் உங்களுக்கு வேணும்னா நீங்க வியூ ஆப்ஷன் வந்து ரூலரை வந்து டிக் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப ரூலர் லைன் வந்து நமக்கு ஷோ ஆகும். அது வேண்டாம்னா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி கிரிட் லைன்ஸ். இந்த மாதிரி கிரிட் லைன்ஸ் வந்து நமக்கு எங்க பாத்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராஃப் ஷீட்ல வந்து பாத்திருக்கோம். சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம கிரிட் லைன் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அது வேண்டாம்னா ஜஸ்ட் நீங்க அந்த ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, ஜூம். இங்க நீங்க ஜூம் பண்றதுக்கு பதிலா இங்க கீழே இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து நீங்க ஜூம் பண்ணிக்கலாம். இப்ப நான் அதை அப்படியே மினிமைஸ் பண்றேன். பாருங்க 10% மினிமைஸ் ஆயிடுச்சு. அதை அப்படியே நான் வந்து பிக் பண்றேன். பாருங்க 400க்கு பிக் ஆயிடுச்சு. இல்ல கரெக்டா நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியே வேணும்னா ஃபிட் டு விண்டோ கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியே நமக்கு வந்துடும். இதோட சைஸ் பாத்துக்கோங்க 69%. அப்ப பவர் பாயிண்டோட நார்மல் ஃபிட் ஸ்கிரீன் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 69%. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு வீடியோல நம்ம ஜூம் வரைக்கும் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல கலர்ஸ்ல இருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம ஆன்லைன் கோர்சஸ்க்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம். யாருக்காவது இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி சர்டிபிகேட் வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி 2-3 பேட்சஸ் போயிட்டு இருக்கு. ஸ்டாஃப்ஸ் அவைலபிளா இருக்கும் போதே நீங்க கான்டாக்ட் பண்ணி அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்கள பிஸி ஆயிட்டாங்க அப்படின்னா அப்புறம் நீங்க வெயிட் பண்ணி தான் ஜாயின் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? நீங்க எந்த என்கொயரியா இருந்தாலும் ப்ரீவியஸ் வீடியோல நம்ம அதுக்கான நோட்டீஸ் வந்து போட்டிருக்கோம். அதுல இருக்கிற நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி என்கொயரி வந்து நீங்க பண்ணிக்கலாம். நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா கால் பண்ணி பேச வேண்டிய நம்பரை நாங்க உங்களுக்கு தந்துருவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.